விஜயநகர அரசவையில் இருந்த தெனாலிராமன் மிகவும் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். காய்ச்சல், பலவீனம், நடக்கவே முடியாத நிலை. மருத்துவரை பார்க்க பணம் தேவை. என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த அவருக்கு திடீரென்று ஒரு யோசனை வந்தது. உடனே அவர் நகரத்தில் இருந்த பேராசைக்கார கந்துவட்டிக்காரரிடம் சென்றார். ஐயா, எனக்கு உடம்பு சரியில்லை. வைத்தியம் பார்க்க பணம் தேவை. என்னிடம் ஒரு நல்ல குதிரை இருக்கிறது. அதை விற்று சீக்கிரம் வாங்கிய கடனை திருப்பித் தருவேன் என்றார். கந்துவட்டிக்காரன் குதிரையின் கம்பீரத்தையும் அழகையும் பார்த்து மகிழ்ந்தான். ஒருவேளை தெனாலிராமனால் பணம் திருப்பித் தர முடியாமல் போனால் இந்த குதிரை தனக்கு கிடைக்கும் என்று நினைத்தான். அவன் உடனே பணமும் கொடுத்தான். தெனாலிராமன் அந்த பணத்தை வைத்து மருத்துவரை பார்த்து வைத்தியம் எடுத்து சில நாட்களில் அவர் நன்றாக குணமடைந்தார். இப்படியே சில நாட்கள் கடந்தது. ஆனால் தெனாலிராமன் பணம் திரும்ப தரவில்லை. கந்துவட்டிக்காரன் தெனாலிராமன் தன்னை ஏமாற்றுகிறானோ என்று நினைத்து கோபமடைந்தான். ஒரு நாள் நேராக தெனாலிராமன் வீட்டுக்கு சென்று தான் கொடுத்த பணத்தை திரும்ப தருமாறு கோபமாக கேட்டான். அதற்கு தெனாலிராமன் அமைதியாக, ஐயா, கவலைப்படாதீங்க, நாளைக்கு சந்தைக்கு வாங்க, நான் சொன்னபடி குதிரையை விற்று உங்க பணம் கொடுக்கிறேன் என்றார். கந்துவட்டிக்காரனும் சம்மதித்தான். மறுநாள் தெனாலிராமன் குதிரையையும் ஒரு சிறிய பூனையையும் கொண்டு சந்தைக்கு வந்தார். அவர் சத்தமாக இந்த குதிரையை விற்கப் போவதாகவும், ஆனால் இந்த பூனை கூட சேர்த்து தான் வாங்க வேண்டும் என்றும், குதிரையின் விலை ஒரு பொன் நாணயம் மற்றும் பூனையின் விலை 100 பொன் நாணயம் என்றும் சொன்னார். மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் ஒரு பணக்காரர் குதிரை மீது இருந்த ஆசையில் இரண்டையும் வாங்கி கொண்டார். தெனாலிராமன் உடனே ஒரு பொன் நாணயத்தை எடுத்துக்கொண்டு கந்துவட்டிக்காரரிடம் கொடுத்தார். கடன்காரன் கோபமாக, இதுதானா நான் கொடுத்த பணம் என்று கேட்டான். தெனாலிராமன் அமைதியாக, நீங்கள் சொன்னது குதிரையை விற்று பணம் கொடு என்றுதானே? நான் குதிரையை ஒரு நாணயத்துக்கு விற்றேன். பூனை என்னுடையது. அதன் விலை வேறு என்று சொன்னார். கந்துவட்டிக்காரன் அதை கேட்டு பேச முடியாமல் வாய் அடைத்து நின்றான். அவன் தனது பேராசை தான் இப்படி சிக்க வைத்தது என்று புரிந்து கொண்டான். பேராசையால் நம்மை நாமே சிக்க வைக்கிறோம். புத்திசாலித்தனம் இருந்தால் எந்த பிரச்சனையும் சமாளிக்கலாம். கதை முடிந்தது. நன்றி.